ஃப்ரெண்ட் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எத பத்தி பேச போறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு ஹீரோ கூட சைல்டு ஆர்டிஸ்ட்டா பண்ணுவாங்க. அடுத்து அதே ஹீரோ கூட ஹீரோயினா பண்ணுவாங்க. அந்த மாதிரி நாம பெருசா பேசின நடிகை மீனா. அதுக்கப்புறம் இப்போ புதுசா இன்னொரு நடிகை அதே விஷயத்த பிரேக் பண்ணியிருக்காங்க. சோ அவங்கள பத்தி தான் நம்ம பேச போறோம். வாங்க ஷோக்குள்ள போலாம். சோ 80கள்ல பாத்தீங்கன்னா சைல்டு ஆர்டிஸ்ட் ஹீரோ கூட நடிச்சிருப்பாங்க. அதே ஹீரோ கூட அடுத்து ஹீரோயினியா பண்ணிருப்பாங்க. இந்த விஷயம் நாம மீனாவ மட்டும் தான் சொல்லியிருக்கோம். ஆனா இப்போ ரீசென்ட்டா இதே விஷயம் இன்னொரு ஹீரோயினுக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் அவங்களும் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ அவங்க வேற யாரும் இல்ல. இப்போ ரொம்பவே ஒரு ட்ரெண்டிங்கா வலம் வந்துகிட்டு இருக்கக்கூடிய கிருத்தி ஷெட்டிய பத்தி தான் நாம பேச போறோம். என்னன்னா கிருத்தி ஷெட்டி பாத்தீங்கன்னா கார்த்தி கூட இப்போ வா வாத்தியாரே அப்படிங்கிற ஒரு படத்துல ஹீரோயினா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதே கிருத்தி ஷெட்டி பாத்தீங்கன்னா கார்த்தி கூட நான் மகாநல்ல, அதாவது 10-12 வருஷங்களுக்கு முன்னாடி வெளிவந்த நான் மகாநல்ல படத்துல ஒரு குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருப்பாங்க கார்த்தி கூடவே. இப்போ அவங்க வளர்ந்து கார்த்தி கூட ஹீரோயினா பண்றாங்க. இது மட்டும் இல்லங்க, கார்த்தியோட அண்ணன் சூர்யா அவங்க கூட சேர்ந்தும் அடுத்த படம் அவங்க நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ அண்ணன் தம்பி கூட குழந்தை நட்சத்திரமா நடிச்ச ஒருத்தவங்க இப்போ ஹீரோயினா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் சினிமால ரொம்ப ட்ரெண்டிங்கா இப்ப பேசப்படுது. கூடிய சீக்கிரம் இந்த படம் வெளியில வரும்போது இன்னும் இத பத்தி அதிகமா பேசப்படும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது கார்த்தி கூட குழந்தை நட்சத்திரமா நடிச்ச ஒருத்தவங்க அவங்க அண்ணன் கூட இப்போ ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் கூட மட்டும் இல்ல, கார்த்தி கூடயும் அவங்க ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா 2 பேருக்குமே படங்கள்ல கமிட் ஆயிருக்காங்க கிருத்தி ஷெட்டி. சோ மீனாக்கு அப்புறம் இந்த வாய்ப்பு கிருத்தி ஷெட்டிக்கு தான் கிடைச்சிருக்கு. சோ சூப்பரான ஒரு விஷயம் தான். இதே மாதிரி நிறைய ஹீரோயின்ஸ் சின்ன வயசுல பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறமா வேற ஹீரோஸ் கூட தான் பண்ணுவாங்க. ஆனா சின்ன வயசுல நடிச்சு திரும்பவும் அதே ஹீரோ கூட ஹீரோயினியா பண்றதுங்கிறது எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு. சோ மீனாக்கு அடுத்து இப்போ கிருத்தி ஷெட்டிக்கு கிடைச்சிருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமால நடக்கக்கூடிய நிறைய சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.